ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களுடைய நோட் 11 சீரீஸில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக ரெட்மி நோட் 11 T5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் பார்க்கும்போது டைரெக்டாக ரியல்மியுடைய Realme 8s 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒற்றுமையான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இப்போ இந்த ரெட்மி நோட் 11 T5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால டைரக்டா இந்த Realme 8s 5G கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் என்னென்ன விஷயங்கள்லாம் சிமிலாரிட்டியா இருக்கு, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அண்ட் எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோடைய எண்டில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ரெட்மி நோட் 11 T5G பொறுத்த வரைக்கும் இவங்க சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 சீரிஸ் என்ன மாதிரியான அவுட்லுக், என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் இங்கே ரெட்மி நோட் 11 T5Gலையும் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா மாடல் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் லைட்டாக கிரேடியன்ட் ஷேடு தெரிகிற மாதிரியான ஒரு சின்ன டிசைன் பேக் சைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேக் சைட் மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனில் ரெட்மி நோட் 11T லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme 8s 5Gக்கு வந்தோம்னா இங்கேயுமே பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னர்ல ரெக்டாங்குலர் ஷேப்ல கேமரா மாடல் அப்படின்றது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கலர் வேரியன்ட் 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. யூனிவர்சல் ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட Realme 8s 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு டிசைன் லுக் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லுக் வைஸ் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால டிசைன் லுக் வைஸ் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த லுக் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 11T 8.75 mm கான திக்னஸ் அண்ட் 195 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme 8s 5G 8.8 mm கான திக்னஸ் 191 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வெயிட் அண்ட் திக்னஸ்லையும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வெயிட் அண்ட் திக்னஸ்லாம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. அதனால வெயிட் பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கு டிசைன் லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டிஸ்பிளேவுடைய சைஸ் மட்டும் தான் வித்தியாசம். ரெட்மி நோட் 11T 6.6 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme 8s 5G 6.5 இன்ச்சஸ் சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த டிஸ்பிளேவை கொண்டு வந்திருக்காங்க. பட் டச் சாம்பிளிங் ரேட்னு வரும்போது ரெட்மி நோட் 11 T5G கொஞ்சம் பெட்டர். 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதுவே Realme 8s 5G 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே கார்னிங் ஒரு கிளாஸ்க்கான ப்ரொடக்ஷன் இருக்கா அதை பற்றின டீடைல்ஸ் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் டச் சாம்பிளிங் ரேட் இங்கே Realme 8s 5G விட ரெட்மி நோட் 11 T5Gல கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே உடைய டச் ரெஸ்பான்ஸ் இங்கே Realme விட ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி ஆகட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பேட்டரி லைஃப் அண்ட் ஈக்குவலான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸருமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் ப்ராசஸர் தான். Mediatek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் Mediatek கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய Dimensity சீரிஸ்ல லான்ச் பண்ண ஒரு சிப்செட். அதுவும் 6 nm சைஸ்ல ரொம்பவே சின்ன சைஸ்ல இந்த ஒரு சிப்செட்டை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதனால பேட்டரி கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் Cortex A76 கோர் 2.4 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் GPUக்கு ARM Mali G57 MC2 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 3,90,000 வரைக்கும் AnTuTu ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சிப்செட் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கேமிங் ஆகட்டும் இல்லை மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால இந்த ரெட்மி நோட் 11 T5G ஆகட்டும் இல்லை Realme 8s 5G ஆகட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நெக் டு த நெக் ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்மளால எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கனெக்டிவிட்டி இருக்கு, Wi-Fi 5 கனெக்டிவிட்டி இருக்கு. 5G பேண்ட்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 T5Gல 7 5G பேண்ட் சப்போர்ட்
கொடுத்துருக்காங்க. அதுவே Realme 8s 5Gல மொத்தம் 5 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5G பேண்ட்கான சப்போர்ட் இங்கே Redmi Note 11T 5Gல கொஞ்சம் பெட்டராக ஒரு 2 எக்ஸ்ட்ரா 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இதில் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரியே இந்த செல்ஃபி கேமராவிலையும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சென்சார் அப்பேச்சர் வேல்யூன்னு பார்க்கும்போது Redmi Note 11T 5G f2.45 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அதுவே Realme 8s 5G f2.1 அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் என்ன சென்சார் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இங்க Redmi Note 11T 5Gல போர்ட்ரைட் மோட், ஆட்டோ HDR, AI சீன் டிடெக்ஷன், டைம் பர்ஸ்ட், AI பியூட்டி மோட், மூவி ஃப்ரேம், பாம் ஷட்டர், ஷார்ட் வீடியோ, டைம் லேப்ஸ், கெலடைஸ்கோப் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவே Realme 8s 5Gல போர்ட்ரைட் மோட், AI பியூட்டி, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், HDR, bokeh எஃபெக்ட், நைட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே செல்ஃபி கேமரால மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரால குவாலிட்டி வைஸ் பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே செல்ஃபி கேமரா இமேஜ் குவாலிட்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். பட் அந்த இமேஜ் உடைய ஆப்டிமைசேஷன், கலர் கரெக்ஷன், சேச்சுரேஷன் லெவல் இந்த விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எப்பவுமே Realme அவங்களுடைய இமேஜஸ்ல கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் அதிகமா தான் புஷ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வகையில் Realme ஸ்மார்ட் போன்ஸ்ல கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே Redmi Note 11T 5Gல எக்ஸ்ட்ரா கலர்ஸ் அதிகமா புஷ் பண்ணாம நேச்சுரல் கலர்ஸ்ல உங்களுக்கு போட்டோஸ் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இமேஜ் உடைய குவாலிட்டியில பெரிய லெவல்ல ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரால வித்தியாசம் இருக்காது. அப்படியே ரியர் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஸ்பெக்ஸ் வைஸ் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதுல Redmi Note 11T 5G இந்த ஸ்மார்ட் போன் பேக் சைட் டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இங்க டிசைன்ல உங்களுக்கு அந்த கேமரா மாடல்ல நிறைய லென்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்திருந்தாலும் இதுல ரெண்டு மட்டும் தான் கேமரா, மற்றதெல்லாம் சும்மா தான் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்க Redmi Note 11T 5G ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அதுவே Realme 8s 5Gக்கு போனோம்னா இங்க பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட ஆம்னிவிஷன் உடைய ஒரு சென்சார் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற ரெண்டு கேமரா இங்க சப்போர்ட்டிவ்காக கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த 50 மெகா பிக்சல் அண்ட் 64 மெகா பிக்சல் இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிஃபரன்ஸ். மற்றபடி இங்க இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா Redmi Note 11T 5Gல போர்ட்ரைட் மோட், பேனோரமா, ப்ரோ மோட், நைட் மோட், HDR, AI சீன் டிடெக்ஷன், மூவி ஃப்ரேம், ப்ரோ கலர் ஃபோக்கஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க Realme 8s 5Gல சூப்பர் நைட் ஸ்கேப், பேனோரமா, எக்ஸ்பர்ட், டைம் லேப்ஸ், போர்ட்ரைட், HDR, அல்ட்ரா மேக்ரோ, AI சீன் ரெகக்னைசேஷன், AI பியூட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் பார்க்கும்போது Redmi Note 11T 5Gல மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps ஃப்ரேம் ரேட்டோட நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே இங்க Realme 8s 5Gல மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் வரும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே மேக்ஸிமம் 720 பிக்சல் 120 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்க Realme ரெட்மியை விட கொஞ்சம் பெட்டரா 64 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேமரால இங்க ஆம்னிவிஷனுக்கான ஒரு சென்சார் தான் Realme யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் Redmi பொறுத்த வரைக்கும் இங்க 50 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சென்சார் அப்படின்றத அவங்க கிளியரா சொல்லல. அப்படின்னாலும் இது சாம்சங் உடைய சென்சாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இங்க Realme 8s 5G விட Redmi Note 11T 5G இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா அவுட்புட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க நமக்கு ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்னு பார்க்கும்போதுமே Redmi Note 11T 5G கொஞ்சம் பெட்டரா 1080 பிக்சல் 60 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பா இங்க Redmi Note 11T 5Gல லைட்டா கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி, Realme 8s 5G விட கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரால இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க Redmi ஸ்மார்ட் போன்ல நமக்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இந்த 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் Realme ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடையாது. அந்த வகையில இங்க ரியர் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் Realme ஸ்மார்ட் போனை விட Redmi ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் பெட்டரான கேமரா செக்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இங்கே அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Redmi சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. Android 11 மேலே MIUI 12.5 ரன் ஆகுது. அண்ட் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே Realme 8s 5Gக்கு வந்தோம்னா இங்கேயுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. Android 11 மேலே Realme UI 2.0 ரன் ஆகுது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது Redmi Note 11T 5G இங்கே மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 6+64 GB
ஜிபிக்கான வேரியன்ட் 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 6+128 ஜிபிக்கான வேரியன்ட் 18,000க்கும் 8+128 ஜிபிக்கான வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme 8s 5G பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6+128 ஜிபிக்கான வேரியன்ட் 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8+128 ஜிபிக்கான வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Realme 8s 5G அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே RAM டைப் LPDDR4 ரெக்ஸ் டைப்க்கான RAM டைப் அண்ட் UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பிரைஸ் மட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 8+128 ஜிபிக்கான வேரியன்ட் அண்ட் 8+128 ஜிபிக்கான வேரியன்ட் இந்த ரெண்டு வேரியண்ட்டும் சேம் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை ஓவரால் கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. வித்தியாசம்னு பார்த்தோம்னா ரியர் சைட் கேமரா இங்கே ரெட்மியில் 50 மெகா பிக்சல் கேமரா அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே Realme 8s 5Gல 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் கொடுக்கல, 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே Redmi Note 11 5Gல டிஸ்பிளே டச் சாம்பிளிங் ரேட் கொஞ்சம் பெட்டராக 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸ்பெசிஃபிகேஷன் இருந்து பிரைஸ் செக்மெண்ட் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து எந்த பிராண்டுடைய ஸ்மார்ட் போன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். உங்களுக்கு Redmi ஸ்மார்ட் போன் பிடிக்கும், MI UI உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பட்சத்தில் Redmi Note 11 5G நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு Realme ஸ்மார்ட் போன் பிடிக்கும், Realme UI பிடிக்கும் அப்படின்னு பட்சத்தில் Realme 8s 5G சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் போனுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்டான ஸ்மார்ட் போன் தான். ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்துமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க எந்த ஸ்மார்ட் போன் வேணாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.